ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைனியம் மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get over them so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. மானாப்பில் இதோட பேருக்கு ஏத்த மாதிரி தான் இது ஒரு அவக்கண்டான ரைடரோட மானாவை பர்மனண்டா அதிகரிக்கும். மானாப்பிலுக்காக மெஜிஷியன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி, நம்மளே செய்வோம். ஹீரோ வீட்லயே செய்யறான். இருக்கிற எல்லா கலவையும் போட்டு ஒரு கிண்டிட்டு இருக்கான். என்ன இப்படி வந்துகிட்டு இருக்கு, பார்த்தா அடைச்சான்னு கரண்டிய தூக்கி அடிக்கிறான். நான் இதை எத்தனை தடவை பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 3 தடவை. அப்பயும் இதே மாதிரிதான் வருது. இதை நான் கரெக்டா கலவைய கலக்கி இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல வந்திருக்கும். இப்படி தீஞ்ச கலர்லயா வருது. இப்படியே போச்சுன்னா மணி எல்லாம் வேஸ்ட் தான். என்னால யார்கிட்டயும் கேட்கவும் முடியாது. இப்ப நவம்பர் 2020 யாருக்குமே மானாப்பில்லை பற்றி தெரியாது. இந்த பில் 5 வருஷம் அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அப்புறம் எப்படி செய்யறதுன்னு. நான் பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பில்லோட ரெசிபி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆல்கமிஸ்ட் ஃப்ரீயா பப்ளிஷ் பண்ணிட்டு கூட இதையும் சொன்னான். நான் நம்புறேன் இந்த பில் உலகத்துல இருக்கிற எல்லா ரைடர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும்னு. இதே மாதிரி போச்சுன்னா வேலைக்கே ஆகாது. யார் இதை செஞ்சாங்களோ அவங்க கிட்டே கொடுத்து செய்ய சொன்னா கரெக்டா இருக்கும். அப்படி ஒரு வேலை அவனால அதை செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவன்கிட்ட ஃப்ரெண்டானா எந்த விதத்திலயும் வேஸ்ட் ஆகாது. ஆமா, அவன் இப்போ மில்லாஸ் அகாடமிக்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற சீனியர்ல. அப்போ நான் போக வேண்டிய இடம் மில்லாஸ் அகாடமி. போலாமா? பையப்புள்ள கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. ஜெயிங் வீட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லி உள்ள வராங்க. வந்துட்டு வீட்டை பார்த்துட்டு கத்துறாங்க. என்னடா நடக்குது, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவா. ஆனா திருடன மாதிரியே எதுவும் இல்லையே. இது என்ன புது விதமான திருடனா? திருட வந்த வீட்டை கிச்சனை மட்டும் ரணகலாக்கி வச்சிருக்கானுங்க. இட்ரட்சல் முளைச்சதுக்கு அப்புறம் மான்ஸ்டர்கள் வர தொடங்குச்சு. அதுல சில பேர் மட்டும்தான் வேகமா அந்த சூழ்நிலையில அவங்க நிலைநிறுத்திட்டாங்க. அதுல ஒருத்தவங்க தான் லீ ஜெயின்ஷிங், குயிக் பிளேட். ஃபர்ஸ்ட் அவக்கண்டானவர் தடையமே இல்லாம மறைஞ்சதுக்கு அப்புறம் லீ ஜெயின்ஷிங் வந்தாரு. அவர் தான் கொரியாவோட ஃபர்ஸ்ட் எஸ்ரங்க் ரைடர். நான் இப்ப மீட் பண்ண போறவன் அவரோட கடைசி பையன். ஹீரோ மில்லாஸ் அகாடமிக்கு போறதுக்கு வந்திருக்கான். இப்ப நீங்க எங்க போகணும்னு கேக்குறாங்க. ஹீரோ நான் டேகு போர்ட்டல் வழியா போகணும்னு சொல்றான். இப்ப டேகு இப்ப கைவிடப்பட்ட இடம். ஏன்னா மான்ஸ்டர் அங்க அவுட் பிரேக் ஆகியிருக்கு. அந்த சிட்டி எல்லாம் மான்ஸ்டர் எல்லா சைட்லயும் இருக்கு. அங்க போனா உங்க உயிரை நினைச்சு ஒரு செகண்டும் பயப்படக்கூடிய இடம் தான் டேகு. ஆனா அங்க மக்கள் போறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. நீங்க மில்லாஸ் அகாடமி ஸ்டூடெண்டான்னு கேக்குது அந்த பொண்ணு. இல்ல, நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வழியா ஹீரோக்கு பாஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் நான் கொஞ்ச தூரம் போனா மில்லாஸ் அகாடமி மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும். இந்த இடம் பார்க்கும்போது பழைய மோசமான ஞாபகம் வருது. ஆனா இப்ப அதை யோசிக்க வேண்டாம். இப்ப உள்ள போவோமா? ஏன்னா இந்த இடம் இன்னும் சேஃப் இல்ல. இன்னும் நிறைய மான்ஸ்டர் கொல்லப்படாம சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அகாடமிக்குள்ள வந்துட்டான். இப்ப நான் ஜெய்சனை எங்க போய் தேடுவேன்? ஜெய்சன் இப்ப காம்பேக்ட் டிபார்ட்மெண்ட். ஆனா அவனுக்கு காம்பேக்ட் ரொம்ப டேலண்ட் கிடையாது. அவனுக்கு சண்டை பிடிக்காது. அதனால மில்லஸ் காம்பேக்ட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்றது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சரி, அவனை கிளாஸ்ல இருந்து தேடுவோம். அப்ப அங்க ஒரு சவுண்டு கேக்குது. என்னன்னு அங்க சத்தமா இருக்குன்னு போய் பாக்குறான். இவனுங்க 2 பேரும் பேசிக்கிறானுங்க. நம்ம போய் தடுத்து இருக்க கூடாதான்னு. தடுத்து இருக்கணுமா? எதுக்கு? அந்த எடுபடிய காப்பாத்தி நம்ம 2 பேரும் பிரச்சனை மாட்டிக்கணுமான்னு. என்னது எடுபடியா? அப்படியே நம்ம ஹீரோக்கு நாடி நரம்பு துடிச்சுக்கிட்டு கொஞ்சம் சத்தம் போட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. டேய் நவுருங்கடான்னு தள்ளிக்கிட்டு போறான். கொஞ்சமாவது வந்து தடுக்கிறானுங்களா கோழைங்க, சரியான பயந்தாங்கோலிங்கன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போறாரு. அப்ப அவன் அப்படியே மேல வந்து விழுறான். சாரி, நான் அவங்க மேல விழுந்துட்டேன்னு கேக்குறான். அப்ப அந்த தடிமாடு வந்து, யாருடா நீ, எடுபிடிக்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்னு ஹீரோவை பார்த்து கேக்குறான். ஹீரோ ஒரு வழியா நான் ஜெய்சனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இவனுங்க 2 பேரும் ஹீரோவை பாக்குறானுங்க. உனக்கு ஒன்னும் ஆகலையே ப்ரோன்னு ஹீரோ கேக்குறான். அவனும்
நீங்க யாரு? அப்பா அந்த தடி மாடு. ஹோ, இங்க வாடா குட்டி பையன்னு சொல்லி ஷோல்டர்ல கை போட்டுக்கிட்டு அவனுக்கு ஒரு குட்டி தம்பி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள எந்த ஒரு ஜாடியும் ஒத்து போகலையே. அது மட்டும் இல்ல, அவனோட ஃபேமிலியை பத்தி இது வரைக்கும் சொன்னதில்லை. நான் என்ன நினைச்சேன்னா மாஸ்டர் கிட்ட மொத்த ஃபேமிலியும் காலின்னு. இங்க பாருடா குட்டி பையா, நான் இப்ப அந்த எடுபுடி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ என்கிட்ட எந்த அடியும் வாங்க கூடாதுன்னா நீ கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணு, என்ன புரிஞ்சுதா? நம்ம ஹீரோ அவன் கைய தட்டி விடுறான். என்னடா ரெண்டு பேரும் பாக்குறானுங்க. நீ நர்சிங் ரூமுக்கு போனவனால நடக்க முடியுமான்னு கேக்குறான். அவனும் திருன்னு முழிக்கிறான். ஹீரோட காலரை பிடிச்சி, இவ்வளவு சொல்லியும் உன் திமிரு, டேய் நான் எவ்வளவு பொறுமையா சொன்ன, நீ காதுல வாங்கினியா இல்லையா? என் கையால நீ சாகணுமா? ஹீரோ நினைக்கிறான், இதோட இது 2வது தடவை. அப்படியே அந்த பையப்புள்ள, டேய் நிறுத்துங்கடா, எனக்கு பயமா இருக்க மாதிரி பாக்குறான். எனக்கு ஏன் தெரியல, ரீசெண்டா என் காலரை பிடிக்கிறானுங்க, என்னைய பார்த்தா எப்படிடா இருக்கு? அப்ப அப்படியே ஹீரோ மேஜிக் கத்துக்கணுதுன்னு நினைக்கிறான். நீ மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னா நீ தெளிவா இமேஜின் பண்ணணும். அதுக்கப்புறம் மேஜிக் ஃபார்முலாவை வரிசைப்படுத்தி உன் மேஜிக்கை யூஸ் பண்ணணும், புரிஞ்சுதா? இதான் மேஜிக்கோட பேசிக்கே. இப்ப ஹீரோ மேஜிக் யூஸ் பண்றான். நான் இப்ப சென்டென்ஸ் யூஸ் பண்ண ஹோலி ஹேரோ மேஜிக்கை தெளிவா இமேஜின் பண்ணி அட்டாக் பண்ணணும். ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி அந்த தடி மாட அட்டாக் பண்றான். ஜேசன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் எப்படி ஸ்பெல் மந்திரவார்த்தை இல்லாம யூஸ் பண்ணான்? இப்ப எவனுங்க பேசுறானுங்க, பாத்தியாடா அவன் எப்படி அட்டாக் பண்ணான்னு? அதை விடுடா, அவன் ஸ்பெல் பண்ணாம மேஜிக் யூஸ் பண்ணான், அதுவும் ஹோலி ஹேரோ. அதை யூஸ் பண்ணி வாரியர் கையை உடைக்க முடியுமா? இல்ல பாக்கந்தான் தடி மாடு மாதிரி இருக்கானா, வெறும் சொத்த கேஸா இவன்? இவனுங்க பேசுறதெல்லாம் அந்த தடி மாடி கேட்டுட்டு, இதே மாதிரி போச்சுன்னா நான் சேர்த்து வச்ச மரியாதை என்ன ஆகிறது? யாருடா நீ? உன்னை இதுக்கு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்றான். அப்ப ஜேசன் வந்து ஜாக்கிரதைன்னு கத்துறான். நீ பேரியர் மேஜிக் யூஸ் பண்றதுக்கு உன்னோட மானவ உடம்ப சுத்தி ஈவனா கவர் பண்ணணும். ஸோ வர அட்டாக் பவுன்ஸ் ஆயிடும். அப்படியே ஹீரோவும் மானா பேரியர் யூஸ் பண்றான். அப்படியே அவனோட கத்தி பவுன்ஸ் ஆகி மேல பறக்குது. அந்த தடி மாடு ஷாக் ஆகுறான். ஹீரோ அப்படியே அவன் மூஞ்ச கையால பிடிச்சி தக்காளிய நசுக்குற மாதிரி நசுக்குறான். என்னடா அவ்வளவுதானு கேக்குறான். அப்ப அந்த தடி மாடு, டே என்னைய விடுடான்னு கத்துறான். ஹீரோவும் விடுறண்டான்னு சொல்லி 4-5 ஹோலி அரவை விட்டுட்டேன்டான்னு சொல்றான். ஜேசன் வந்து யாருடா இவன் ஷாக்கா பாக்குறான். அப்ப ஹீரோ அவனை திரும்பி பாக்குறான். எப்பா என்னைய வேற பாக்குறான்னு கத்துறான். ஹீரோ அப்படியே அந்த தடிமாடி கிட்ட போயிட்டு, இவன் மூஞ்சி நல்லா அடிச்சு வீங்க வச்சுட்டனோ, இல்ல இவன் மூஞ்சே இப்படிதானா? சரி எதுவா இருந்தா என்ன, நான் இந்த ஐட்டத்தை வேற எதுக்கும் வாங்கினேன், ஆனா இப்படி யூஸ் ஆகுது, பரவாயில்ல. அப்ப ஜேசன் அத ஷாக்கா பாக்குறான். அப்ப ஹீரோ அந்த ஐட்டத்தை ஓபன் பண்ணி அவன் ஃபேஸ்லயே ஊத்துறான். வாவ், இத கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல, ஆனா இது நல்ல எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. சரி நம்ம இப்ப நர்ஸ் ஆபீஸ்க்கு போலாமான்னு கேக்குறான் ஹீரோ.